Alhamdulillah wa kafa wa salamun ala ibadihi alladhina istafa amma ba'd. Fa qala ta'ala qad aflaha man zakkaha wa qad khaba man dassaha. Wa qala aydan qad aflaha man tazakka wa dhakara isma rabbih fa salla. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா எங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக அடிக்கடி அல்லாஹு தஆலா தீனுடைய விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா தரான். யார் மீது அல்லாஹ் அன்பு கொள்ளலையோ அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கறதில்லை. அல்லாஹு தஆலா கிருபையுள்ளவன், அருளாளன். அல்லாஹு தஆலா அடியார்களை விரும்புகிறவன், நேசிக்கிறவன். யாருமே நஷ்டம் அடையன்னு நல்லா விரும்புறதில்லை. அல்லாஹு தஆலா விரும்புறது எல்லாரும் வெற்றி பெறணும். அப்போ மனிதனுடைய வெற்றி இருக்குதே, வெறும் அமல் இபாதத்தை கொண்டு மட்டும் வெற்றி அடைய முடியாது. அமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி நான் படைக்கிறேன் நல்லா சொல்லுகின்றான். ஆனால் வணக்கத்தோட வெளிரங்கமான தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ் இந்த இபாதத்துகளோட உல ரீதியான இபாதத்தும் அல்லாஹு தஆலா கடமையாக்கியிருக்கின்றான். அதான் ஈமான் என்று சொல்கிறோம். ஈமான் என்று சொல்கிறது அதில் மனிதனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது தான் அதில் நோக்கம். உள்ளத்தில் ஷிர்க் இல்லாமல் ஆக்குறது, தௌஹீத் ஏகத்துவம், அல்லாஹ் மட்டும் நம்புறது, வேற யாரை நம்புறதில்லை. இதே மாதிரி சில தன்மைகளை விட்டு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும். அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவன் அனுப்பின சம்பவத்தை எல்லாம் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்? ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூல மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹும் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானு மின் கப்லு லஃபீ ضلال முபீன். அவன்தான் உம்மீன்கள்ற எழுத வாசிக்க தெரியாத சமுதாயத்தில் அல்லாஹு தாலா அவர்களிலிருந்து ரசூல் அல்லாஹ் அனுப்புகிறான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அந்த நபி 3 வேலை செய்வாங்க. அந்த நபியோட பொறுப்பு 3 வேலைகள். முதலா யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹுடைய அத்தாட்சிகள், அல்லாஹுடைய ஆயத்துக்களை, ஈமானுடைய விஷயங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். அப்படின்னா அவர்களுக்கு தாவத் கொடுப்பார்கள். வ யுஸக்கீஹிம், அடுத்தது அவர்களை பரிசுத்தப்படுத்துவாங்க, உல தூய்மையை உண்டாக்குவாங்க. அடுத்ததான் வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, குர்ஆனையும் ஹதீஸையும், ஹிக்மத் என்றாங்க ஹதீஸ், அதையும் அவர்களுக்கு படித்து கொடுப்பார்கள். அப்போ நபிமார்கள் உலகத்துக்கு வந்தது ரசூலுல்லாஹை பற்றி அல்லாஹ் இப்படி சொன்னாலும் மற்ற நபிமார்கள் இந்த நோக்கத்துக்கு தான் வந்தாங்க. 3 விஷயங்கள்: தாவத், தஸ்கியா, தாலீம். இது 3ம் ஒரு மனிதன் பரிசுத்தப்படை உண்மையான விசுவாசியாக ஆகிறது கட்டாயம். தாவத்தும் இருக்கணும், பரிசுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கணும், தூய்மையை உண்டாக்குறது. அடுத்தது தாலீம், இல்மை படிக்கிறதை படித்து கொடுக்கறது. ஏனென்று சொன்னால் இந்த தஸ்கியா இருக்க உள்ளத்துடைய தூய்மை, இது இல்லாமல் மனிதன் வெற்றி அடையவே முடியாது. அல்லாஹு தஆலாவே சொல்லுகின்றான். பல விஷயங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகின்றான். வஷம்சி வதுஹாஹா, சூரியனின் மீதும் அதனுடைய வெளிச்சத்தின் மீது சத்தியமாக. அலைஹிஸ்ஸலாம் முஃபஸ்ஸிரீன்கள் சொன்னாங்க, வதுஹாஹா என்றால் பகலின் மீது சத்தியமாக, முற்பகலுக்கு துஹா என்று சொல்றது. வல்லைலி, அடுத்து இரவு மீது அல்லாஹ் சத்தியம் பண்றான். இதா ஜல்லாஹா, அந்த பகல் அந்த இரவை, வன்னஹார் இதா ஜல்லாஹா வல்லைல் இதா யக்ஷாஹா, இரவு அந்த இருள் மூடிக்கொள்ளும் பொழுதோ, பகல் வெளிச்சமாகும் பொழுதோ, இப்படி பல சத்தியங்கள் செஞ்சிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொன்னா நஃப்ஸை நாங்கள் படைத்திருக்கிறோம். வனஃப்ஸி வமா ஸவ்வாஹா, நஃப்ஸி மீது சத்தியமாக, ஆத்மாக்கள் மீது, அதை சரியாக முறையாக படைத்தவன் மீது சத்தியமாக. வமா என்ற மண் அர்த்தத்தில்லைங்க, யார் அதை படைத்தான் ஒழுங்காக முறையாக ஆக்கின அவன் மீது சத்தியமாக.
அல்லது அது அமைக்கப்பட்ட விதத்தின் மீது சத்தியமாக, ஒவ்வொரு ஆத்மாக்கள் உருவாக்கப்பட்ட மனிதன் எப்படி உருவாகி இருக்கிறான் அதன் மீது சத்தியமாக, ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அந்த உள்ளத்துக்கு அல்லாஹு தஆலா விளக்கத்தை போட்டிருக்கிறான். இல்ஹாம் என்ற அடிப்படையில் உள்ளத்தில் அல்லாஹு தஆலா உதிப்பை உண்டாக்கி இருக்கின்றான். எது நலவு, எது கெடுது, எது பாவம், எது தக்வா என்பது அல்லாஹ் படிச்சு கொடுத்திருக்கிறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் சொல்லி கொடுத்துட்டோம், இப்போ வெற்றி அடைகிறது யாரு? கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் அந்த நஃப்ஸை ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துகின்றார்கள் அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். வக்கத் காப மன் தஸ்ஸாஹா, யார் அந்த நஃப்ஸை அப்படியே விட்டுடுறாங்களோ பரிசுத்தப்படுத்தாம அதை சுதந்திரமாக விடுகின்றார்கள் அவர்கள் நஷ்டம் அடைந்து விட்டார்கள். அதை சீர்திருத்தம் செய்யலை, அதை கவனிக்கலை, அதை பக்குவப்படுத்தலை, நஃப்ஸு விரும்புகிற பிரகாரம் சுதந்திரமாக விட்டுட்டாங்க. அது நினைச்சதை பேசுது, நினைச்சதை பார்க்குது, நினைச்சதை செய்து என்று சொன்னால் அவன் நஷ்டம் அடைந்துட்டான், அவன் நஷ்டவாளி. ஒவ்வொரு மனிதனோட ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று உடல், இன்னொன்று ரூஹ். உடல், ரூஹ், இது ரெண்டு தான் சேர்ந்து இன்சான் மனிதன். உடல் மட்டும் இருக்கு, ரூஹ் இல்லை, அதுக்கு பேர் பிணம். அது பிணம், அதுக்கு மனிதன் சொல்றதில்லை, மையத்து, மௌத்தாயிட்டார். ரூஹ் மட்டும் இருக்கு, உடல் இல்லை, அதுக்கு பேர் ஆவி, அதுக்கு மனுஷன் சொல்ல மாட்டோம், பேய் அல்லது ஆவி என்று சொல்லுவோம். ரெண்டும் சேர்ந்ததான் மனிதன். மனிதன் புனிதனாக மாறண்டா, மனிதனாக இருக்கிறன்னு சொன்னால் ரெண்டுமே பரிசுத்தம் அடையணும். உடல் பரிசுத்தமாக இருக்குது, ரூஹு ஆன்மீகம் உள்ளம் இது கெட்டு போயிருக்குண்டா மிருகமாக மாறிடுவான். ஆன்மீகம் பரிசுத்தமாகுதுன்னு சொன்னால் அதனால் ரூஹும் பரிசுத்தம் ஆகிடும். உள்ளம் தூய்மையாகிட்டா என் உள்ளம் தான் அரசன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா இன்ன ஃபில் ஜஸதி முத்கா ஃபைதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். அறிந்து கொள்ளுங்கள், உடம்புல சதத்துன்னு இருக்குது, அது சீராகிட்டா முழு உடம்பும் சீராகிடும், அது கெட்டு போயிட்டுனா முழு உடம்பும் கெட்டு போயிடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று சொன்னாங்க. உள்ளத்துடைய தூய்மை எல்லா அமலை விட முக்கியம். ஏன்னா உள்ள தூய்மை இல்லாமல் அமல் உண்டாகின்றாய்க்கு பேர் முகஸ்துதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லா யுராஇ ஃபக்கத் அஷ்ரக். ஒருத்தர் அழகான கிராத் ஓதி தொழுகிறார், அழகான கிராத், ருக்கு கியாமில் இருக்கும் பொழுது அந்த மாதிரி ரசூலா எப்படி சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, ரசூலா சொல்லிக்கிறாங்களே, நான் எவ்வாறு தொழுவதை நீங்கள் கண்டிருக்கிறீங்களோ, உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கோ அப்படி நீங்கள் தொழுங்க. அதை மாதிரி தான் தொழுகிறார். ரசூலா இந்த மாதிரி நிற்கிறாரு, ரசூலா ருக்கு செஞ்ச மாதிரி ருக்கு செய்கிறாரு, ரசூலா சுஜூது செஞ்ச மாதிரி சுஜூது செய்கிறாரு, உச்சரிப்புகள்லாம் அந்த மாதிரி கிளீனாக அழகாக அரபிய மாதிரி மொழிகிறாரு. ஆனால் உள்ளத்தில் அடுத்தவனுக்கு காட்டுறதுக்காக வேண்டியிருந்தால் ஃபக்கத் அஷ்ரக, அவன் தொழவில்லை, மாறாக இணை வைத்துட்டான்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் ஸாம யுராஇ ஃபக்கத் அஷ்ரக், நோன்பு பிடிச்சிருக்கிறாரு, சரியான ஹலாலான உணவு சாப்பிட்டு சஹரு கிளம்பி முறையாக சாப்பிட்டாரு, ஃபஜ்ரையும் தொழுதாரு, தஹஜ்ஜுதும் தொழுதாரு, ஃபஜ்ரும் தொழுதாரு, மற்ற தொழிலும் தொழுகிறாரு, குர்ஆன் ஓதிக்கொள்கிறாரு. ஆனால் இவருடைய உள்ளத்தில் என்ன சிந்தனை இருக்கு? எல்லாரும் என்ன நோம்பாளின்னு சொல்லலாம், பரிசுத்தவான்னு சொல்லணும், இது சூடு காலத்தில் கூட சுன்னத்தான நோம்பு பிடிச்சிக்கிறாரே அப்படின்னு மனசில் வந்துட்டா சொன்னாங்க ஃபக்கத் அஷ்ரக், இவன் நோம்பு பிடிக்கல, இவன் இணை வைத்துட்டான்னு சொன்னாங்க. இதே மாதிரி வமன் தஸத்தக யுராஇ ஃபக்கத் அஷ்ரக், ஒருத்தர் சதக்கா கொடுக்குறாரு, பெரிய பள்ளிவாசலை கட்டிக்கிறார், பள்ளிவாசலில் எங்கேயும் அவருடைய பேர் எழுதப்பட்டும் இல்லை, அனைவருடைய உள்ளத்தில் இருக்குது என்ன, எல்லாரும் சொல்லணும், இன்ன ஹாஜியாருடைய பள்ளி, இது இன்னாருடைய பள்ளி, இன்னார் கட்டின பள்ளி என்று வந்துட்டா அது யுராஇ, அடுத்தவனை காட்டுறதுக்காக வேண்டி மதுசாக்கு செலவழிக்கிறார், திருமணங்கள் ஹலா விதவைகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறார், அனாதைகளை கவனிக்கிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் நீயத்தன்னா உள்ளம் பரிசுத்தம் அடையலைன்னு சொன்னால் அடுத்தவங்க என்ன புகழணும்,
நான் சதக்கா கொடுக்குறவன் என்று நினைக்கணும் என்று வந்துட்டால் அவங்க பக்கத் அஷ்ரக் அவன் நினைவைத்துட்டான்னு சொன்னாங்க. அதனால தான் கியாமத்துடைய நாளையில் காஃபிர்களுக்கு முன்னாடி நரகத்தில் போடப்படக்கூடியவங்க 3 பேர். யார் அவங்க? எல்லாரும் தீனுடைய பெரிய அமல்கள் செஞ்சவங்க, பெரிய அமல் செஞ்சவங்க, ஆனால் உள்ள பரிசுத்தம் இல்லாமல் தஸ்கியா இல்லாமல் செஞ்சவங்க. ஒருத்தர் யாரு? ஷஹீத், தீனுக்காக வேண்டி பாடுபட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரையே கொடுத்தவர். இன்னொருத்தர் யாரு? தன்னுடைய சொத்து செல்வங்களை தீனுக்கான அர்ப்பணிச்ச பெரிய கொடை வள்ளல். 3வது தன்னுடைய இல்மால மக்களுக்கு பிரயோஜனம் கொடுத்தவர், மக்களுக்கு பெரிய ஒரு ஆலிம் அல்லது பெரிய ஒரு காரி, குர்ஆனுக்கு சேவை செஞ்சவர், தீனுக்கு சேவை செஞ்சவர். ஆனால் தஸ்கியா இல்லாமல், உள்ள பரிசுத்தம் இல்லாமல், பெருமைக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி இவங்களை தான் முதல்ல நரகத்தில் போடப்படும். நீண்ட ஹதீஸ் எனக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ உள்ள பரிசுத்தம் இல்லாமல் செய்யப்படக்கூடிய அனைத்து அமல்களும் ஷிர்க்கு, அனைத்து மனிதன் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். தொழுகையாக இருக்கலாம், நோம்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம். இன்றைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க வருஷம் உம்ராவுக்கு போகிறாங்க, வருஷம் ஹஜ்ஜிக்கு போக தயாரான ஹஜ்ஜிக்கு போக முடியாது. இப்போ இவங்களோட எண்ணத்தில் வருது, ஹாஜியார் எந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகிறவர் ஒவ்வொரு வருஷம் உம்ராவுக்கு போயிடுவார், ஒரு ரமலான் கூட மிஸ் ஆக மாட்டார், கடைசி ரமலான் 10 நாள் ஃபுல்லாக காபாலே கழிச்சிடுவார். அந்த என்ன மாதிரி புகழ் வரணும்னு எண்ணம் வந்துட்டுண்டா அவர் காபத்துல்லாக்கு உம்ராவுக்கு போகல, ஷிர்க்கு செஞ்சு கொண்டிருக்கிறார். நான் சொல்லலை ஹதீஸ். ஏன் ஃபக்கத் அஷ்ரக ரசூலுல்லாஹ் நோம்பையும் ஹஜ்ஜையும் முடிக்கல, நோம்பையும் தொழுகை மட்டும் சொல்லிட்டு முடிக்கல, எல்லா வாசலையும் திறந்து காட்டினாங்க. இது எந்த இபாதத்தில் நான் ரியா வருதோ இது ஷிர்க். அப்போ உல தூய்மை அல்லாஹு தஆலா பெரிய சத்தியமன் சொல்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்கா, யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகின்றார் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அப்போ நபிமார் உலகத்துக்கு வந்த நோக்கம் அதுதான். எனவே சகோதரே பெரியார்களே, எங்களுடைய அமல் இபாதத்துகள் நாங்கள் செய்கிறதோட எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த நாங்கள் முயற்சி செய்யணும். தாவத்துடைய உழைப்பு இருக்குதே எதுக்குண்டா எங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி. எந்த நேரம் மனிதனுடைய சிந்தனை தன்னை பற்றி கவலை இருக்கணும். என்னுடைய உள்ளத்தில் ஷிர்க் வந்துடக்கூடாது. என்னுடைய உள்ளத்தில் ஷிர்க் மட்டுமல்ல, கைருல்லாஹ் அல்லாஹ் அல்லாத சிந்தனைகள் வந்துடக்கூடாது. அல்லாஹ் அல்லாதனுடைய நேசம் வந்துடக்கூடாது. அல்லாஹ் மட்டும்தான் உள்ளத்தில் இருக்கணும். அல்லாஹ் அல்லாத சிந்தனை உள்ளத்தில் மிகைக்கும் பொழுது அதுதான் மனிதனை முகஸ்துதியின் பக்கம், ஷிர்கான காரியங்கள் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். ஒரு மனிதர் அல்லாஹை தவிர எதையும் சிந்தனை இல்லை, அல்லாஹை தவிர எதை நேசிக்கலைன்னு சொன்னால் அவர் யாருக்கான அமல் செய்வார்? அல்லாஹுக்கு மட்டும்தான். ஏன் அவரோட உள்ளத்தில் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான். எப்போ அல்லாஹ் அல்லாத சிந்தனை மனிதனுக்கு வருது அப்போ தான் அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி என்ற சிந்தனை வரும். அடுத்தவங்கள்ட்ட கேட்பார், அடுத்தவங்களை யாசகம் செய்வார், அடுத்தவங்க பக்கம் போவார். எப்போ அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டும் இருக்குமோ அந்த மனிதன் வேறு எதையும் பக்கம் போக மாட்டாங்க. இதுக்கு தான் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறேன்னு சொல்கிறது. பொதுவாக மக்களுடைய சிந்தனைனா அல்லாஹுவை தவிர வேறு சிந்தனைகள் மட்டுமல்ல. இன்றைய ஷிர்க் வராமல் பாதுகாக்கிறோம், அதே நேரத்தில் அல்லாஹ் சிந்தனைகள் வராமல் பாதுகாக்கணும். இப்போ நாங்கள் இந்த பள்ளிவாசல் இந்த முசல்லாக்குள்ளே இருக்கிறோம், அடைப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த கிளாஸ் திறந்துருக்கு என்று சொன்னால் எவ்வளோ தான் ஹீட்டர் போட்டாலும் கூழ் தாக்கி கொண்டு தான் இருக்கும். இந்தியாவில் மௌலானா அப்ரார் ஹக் சாப்னு இருந்தாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க, மிகப்பெரிய இறைநேசர். அவங்க ரியோன்னுக்கு என்ன ரியோன் நாடு ஒன்று இருக்குது, சின்ன நாடு ஒன்று, கானாக்கெல்லாம் பக்கத்தில். சியாரோலியான்லேயும் முஸ்லீம்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்போ இந்தியாவை சேர்ந்த முஸ்லீம்களும் இருக்கிறாங்க சியாரோலியானில். அப்போ அங்கே அவங்களுடைய முரீதீன்கள், அவங்கள்ட்ட பைய செஞ்ச மக்களும் இருந்தாங்க. அப்போ அவங்கள அழைச்சிருந்தாங்க, அதில் அங்கே கூப்பிட்டு இருந்தாங்க. இவங்க போயிருக்கிற நேரம் ஏர்போர்ட்லேருந்து பயங்கரமான சூடான நாடு ஆஃப்ரிக்கா. அப்போ இவரை ஒரு காரில் ஏர் கண்டிஷன் காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவங்களோட கூட
ஹக்கீம் அக்தர் சாப் அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்களும் மிகப்பெரிய ரெனேசர். அவங்களும் போயிருக்காங்க. அவங்க பாகிஸ்தானை செல்லுவாங்க. இப்போ காரில் போகிற நேரம் ஏசி ஃபுல் போடப்பட்டிருக்கு. ஆனால் சூடு அடித்து கொண்டிருக்குது. இப்போ மௌலானா சொன்னாங்க, அவர் கிளாஸை செக் பண்ணி பாரு, கிளாஸ் ஓகே ஃபுல் நல்லா க்ளீனாக மூடப்பட்டிருக்கு. மௌலானா ஹக்கீம் அக்தர் சாப்பிட்டு சொன்னால் உங்களோட சைடை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், திறந்துருக்காங்க. கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் திறந்துருக்கு. அவங்க சொன்னாங்க, பாய் பாருங்கள், இந்த கார் மூடி இருக்கு, ஒரு சின்ன ரோட்டை திறந்துருக்கு. இப்போ இந்த கார் ஏசி போட்டும் கூட கூலாகாமல் இருந்த காரணம் என்ன? அஜ்னபியான ஒரு காற்றுள்ள வந்து கொண்டிருக்கு. அப்படின்னா ஒரு அந்நிய காற்று வெளியிலிருந்து ஒன்றுக்கு வந்து கொண்டிருக்கு. அதனால அது கூலாகலை. எப்போ வெளியிலிருந்து வரக்கூடிய அதில் உள்ள அதில் வரக்கூடாது வெளியிலிருந்து வருமோ உள்ளுக்கு நிம்மதியை பெற முடியாது. உள்ளுக்கு எந்த நோக்கத்தை நாங்கள் அடைய பார்க்குறோம், அந்த கூலின் மூலமாக கூழ் கிடைக்கணும், ஏசி மூலமாக அதை எங்களுக்கு அடைய முடியலை. என்ன காரணம்? ஒரு அந்நிய வஸ்துள்ள வந்து கொண்டிருக்கு, வெளியிலேருந்து காற்று வருது. அது மாதிரி சொன்னாங்க, இந்த உள்ளத்தில் அல்லாஹை தவிர வேறு சிந்தனைகள் எப்போ வருமோ உள்ளத்தில் நிம்மதி இழந்துடுவோம். உள்ளத்தில் நிம்மதி இருக்காது. உள்ளத்தில் கவலை, யோசனைகள், சிந்தனைகள், வாழ்க்கையில் பரக்கத்து இல்லை, நிம்மதி இல்லை, ராகத்தில்லை. கடைசிக்கு மனிதன் தற்கொலைக்கு கூட போயிடுவான். ஒருத்தர அவங்க பெண்களுக்கு பயான் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, ஆண்கள் இங்கே இருக்கிறாங்க, பெண்கள் திரைக்கு பின்னால். அங்காளங்களோட சகோதரிகளும் இருக்கிறாங்க. இப்போ பெண்கள் மட்டும்தான் உட்கார்ந்துருக்குறாங்க. இப்போ பெண்கள் தனியாக உட்கார்ந்துருக்கும் பொழுது முகத்தை திறந்து கொண்டு ஃப்ரீயாக உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க சொல்லாங்க, இந்த நேரம் பார்த்து அந்நிய ஆண்கள் யாராவது உள்ளே வந்துட்டால் பெண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இவ்வளோ அமைதியான சூழல் இருக்குது, அதை உடஞ்சிடும். ஒவ்வொருத்தரும் பாஞ்சு முகத்தை மூட பார்ப்பாங்க, இது யார் வந்துருன்னு கேட்பாங்க, பிரச்சனை ஆகிடும். ஒரு அந்நியானு வந்துட்டான். அவங்க சொன்னாங்க, இதே மாதிரி தான் இந்த உள்ளத்தில், இது நிம்மதியான உள்ளம், அல்லாவுடைய சிந்தனையோடு இருக்கக்கூடிய உள்ளத்தில் கைருல்லாவுடைய சிந்தனை வந்துட்டு என்றால் அந்த உள்ளம் தடுமாற தொடங்கும், நிம்மதியை இழந்துடும், அது உள்ளம் பரிசுத்தத்தை இழந்துடும். அப்போ உள்ளத்தில் அல்லாஹ் என்ன விரும்புகிறான்? என்னுடைய உள்ளத்தில் நான் மட்டும்தான் இருக்கணும். ஒவ்வொரு அடியானோட உள்ளத்தில், மோமினோட உள்ளத்தில் நான் தான் இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம், கல்யாணம் முடிச்சு ஒவ்வொருத்தரும் விரும்புகிற என்னுடைய மனைவியோட உள்ளத்தில் நான் மட்டும்தான் இருக்கணும், என்னுடைய சிந்தனை மட்டும்தான் இருக்கணும் நினைக்கிறோமா இல்லையா? யாராவது ஒரு பொம்பளையோ வந்து சொல்கிறான்டா, இந்த வாரம் உங்களோட எனக்கு சரியான இறக்கம், 95% உங்களோட இறக்கம், 5% பக்கத்து விட்டு பொடியானோட இறக்கம், இது சொன்னால் எப்படி இருக்கும்? அடே பரவாயில்ல, 95% என்னோட தான் இறக்கம், ஒரு 5% பரவாயில்ல, அடுத்து விட்டு பொடியானோட இறக்கம் வந்து எங்களுக்கு என்னன்னு யாரை நினைப்போமா? யாரும் பொறுத்துக்கொள்ள மாட்டோம். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நாங்கள் அந்த பெண்ணை படைச்சோமா? நாங்களா பெற்றெடுத்தோம்? இல்லை, யாருக்கோ பிறந்த ஒரு பெண், கபில் நிக்காகாண்டு கல்யாணம் தான் முடித்தோம். அதுக்கு பிறகு உள்ள ஃபிக்கரன்னா அவள் என்னத்தான் நேசிக்கணும், வேறு யாரை நேசிக்கக்கூடாது. எந்த அல்லாஹ் எங்களை படைத்தானோ, எங்களுக்கெல்லாம் கொடுத்தானோ, அந்த அல்லாஹ் ஏன் விரும்ப மாட்டான் நாங்கள் அவனுடைய அடியானாக இருக்கணும்? அவனுடைய நேசம் மட்டும்தான் எங்கள் உள்ளத்தில் இருக்கணும், வேறு நேசம் வரக்கூட ஏன் விரும்ப மாட்டான்? விரும்பினா தவறா? உண்மையை தான், தவறு கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ் விரும்புகிறான் என்னுடைய அடியான உள்ளத்தில் நான் தான் இருக்கணும். என்னோட ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் ரெண்டும் சேர்ந்து தான். ஈயாக்க நஅபுது இருக்கு, வையாக்க நஸ்தஈன் இல்லை. ஒன்னே வணங்குகிறோம், ஆனால் ஒன்னிட்டு உதவி தேடலை. வேறு யார்ட்டும் உதவி தேடுறோண்டா? அதை நாங்கள் விரும்ப மாட்டோம். எங்களோட மனைவி எங்களோட சரியான இறக்கம், உசுறு. ஆனால் என்கிட்ட தேவைப்பட்டால் பக்கத்து விட்டு படி என்கிட்ட காசு வாங்குறா. என்கிட்ட தேவைன்னா பக்கத்து விட்டு ஹாஜியாட்ட போய் சொல்ல, வீட்டில் அரிசி முடிஞ்சு வாங்கிட்டு வாங்கலே, மா இல்லை தாங்களே, இறைச்சியில் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். என்ன நான் கையால் சுத்தியாக வைக்கிறேன், என்கிட்ட ஏன் கேட்கல, என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு கேட்குறோமா இல்லையா? அவட வாப்பட்ட சொன்னாலும் எனக்கு கோவம் வரும். நீ என்னை கேவலப்படுத்திட்டாய், நான் இருக்கும் பொழுது நீ என்னோட தேவை வேறு யார்ட்டையும் போய் சொல்கிறாய். அவர் என்ன நினைப்பார்? இவன் மாப்பிள்ளை கவனிக்கிறான் இல்லை. அப்போ நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களை தேவையை கேட்காம வேறு யார்ட்டையும் கேட்டால் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுக்கு கோபம் வராதா? அல்லாஹ் நாங்கள் கேவலப்படுத்துகிறோமா இல்லையா? எங்களை படித்த ரப்பு எங்களுக்கு எல்லாம் தாருன்னு சொல்ல அவன்கிட்ட கேட்காம நாங்கள் வேறு யார்கிட்ட போய் கேட்குறோமே. எங்களோட கடையாக இருக்கலாம், எங்களோட தொழிலாக இருக்கலாம், எங்களோட விவசாயமாக இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம். அல்லாஹ் வெறுக்கின்றான்.
அதனால் இய்யாக்க நஅபுது உன்னையே வணங்குகிறோம், வையாக்க நஸ்தஈன் உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். ரெண்டும் கட்டாயம். வைதஸ்தஅன்த ஃபஸ்தஈன் பில்லாஹ் வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, யா குலாம், பொடியனே, பல உபதேசங்கள் அதில் உண்டு. நீ உதவி தேடினால் அல்லாஹ்ட்ட கேளு, ஏதாவது கேட்குறண்டா அல்லாஹ்ட்ட கேளு, வேறு யார்ட்டையும் கேட்காது. இதுதான் உண்மையான தௌஹீத். தௌஹீத்னு சொல்றது இதுதான். அல்லாஹுவை வணங்குறது, அவன்கிட்ட உதவி தேடுறது, இதுதான் ஏகத்துவம். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். இதில் கலப்படத்தை அல்லாஹ் மன்னிக்கிறதே கிடையாது. இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹு தஆலா ஷிர்க, அல்லாஹ்க்கு இணையாக யாரை மாக்குறதெல்லாம் மன்னிக்கவே மாட்டான். அது அல்லாத பாவங்கள் எல்லாம் நாடினா மன்னிச்சிடுவான். ஆனால் சகோதர பெரியார்களே, சுருக்கமாக நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹு தஆலா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறதான் உண்மையான ஏகத்துவம். உண்மையான அல்லாஹ்வுடைய அடியார்களாக வலா தமூத்துன் இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமூன்டா முன்காதூன், அல்லாஹ்க்கு உண்மையாக வழிபடக்கூடியவர்களாக வந்து நீங்கள் மௌத்தாகாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். உள்ள பரிசுத்தவான்களாக மௌத்தாகுங்க. அதுக்கு என்ன வழி சகோதரர்களே? இன்றைக்கு எங்களுடைய தொழில், எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய வீட்டுடைய சூழல், எங்களுடைய கம்பெனி, எங்களுடைய யார்டு, இதெல்லாம் எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய இடங்களா? இல்லை. இது இன்னும் எங்களுடைய உள்ளங்கள் அழுக்காக்கக்கூடிய இடங்கள், எங்களுடைய ஈமான பாலாக்கக்கூடிய இடங்கள், எங்களுடைய ஈமான சீர்குலைக்கக்கூடிய இடங்கள், எங்களுடைய உள்ளத்தில் ஷிர்க்கையும் அல்லாஹோட இன்னொருத்தர பார்ட்னர்ஷிப்பையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடங்கள் தான் இவைகள். இன்றைக்கு ஏகத்துவத்தை ஈமான படிக்கக்கூடிய இடம் இருக்கே, அது அல்லாஹுடைய பாதையில் வழியாகணும். தீனுடைய சூழலை போகணும். தன்னுடைய வீடு வாசல்களை விட்டுட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தொழிலை விட்டு, வியாபாரத்தை விட்டு நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போகணும். அந்த சூழலுக்கு போகணும். நாங்களாம் ஒரு விதத்தில் ஆன்மீக நோயாளிகள். ஆன்மீக நோயாளிகள். எங்களுடைய ட்ரீட்மெண்ட், எங்களுடைய ஆப்ரேஷன், எங்களுடைய மருத்துவம் எங்களுடைய வீடுகளில் இருந்து ஒன்று செய்ய முடியாது, எங்களுடைய தொழில்கள் இருந்து ஒன்று செய்ய முடியாது. இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் இருக்கிறதே, இதை எடுக்கிறது ஆப்ரேஷன் பண்ணணும் எங்கே? அல்லாஹ்வுடைய பாதையில் தான். அல்லாஹுடைய பாதையில் அந்த சூழலில் போய் ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் எல்லா இடத்துலையும் பண்ணிடாதே. அது ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் கல்யாண வீட்டுக்கு வந்திருந்தார், டாக்டர் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி அவட்ட அங்கே பண்ணிடலாம். அவர் சொல்லி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, அங்கே தான் செய்யணும். அந்த சூழலில் தான் சகோதரர்களை ஈமான படிக்கலும் எங்களை உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த தன்மைகளை வெளியாக்க முடியும். இன்றைக்கி இன்டர்நெட்டில் பயானை கேட்டுட்டு, கேசட்டில் கொஞ்சம் பயானை கேட்டுட்டு, அல்லது 2-3 பயான், ஜும்மா பயான், இந்த மாதிரி பயான்களை கேட்டு உள்ளத்தை தூய்மைப்படுத்த முடியாது. சூழல் விட்டு நாங்கள் இன்னொரு சூழலுக்கு போகணும். ஈமானுடைய சூழலுக்கு போகணும், தாவத்துடைய சூழலுக்கு போகணும். அங்கே போய் அடிக்கடி இந்த விஷயங்களை பேச கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா பரிசுத்தத்தை தருவான். இன்றைக்கு கூட நான் உதாரணத்துக்கு நான் சொன்னேன், ஒருத்தர் கிணத்துல விழுந்திருக்கிறாரு அல்லது ஆற்றுல விழுந்திருக்கிறார், ஆழமான ஆறு, நீச்சல் தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறாரு. இப்போ வெளியிலிருந்து கொண்டு பயான் செய்கிறோம், இந்த பாரு பாய், ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது, உனக்கு தெரியாத இந்த பழமொழி, எதுக்கு நீ சும்மா அந்த கிணத்துல போய் பாஞ்சாய், எதுக்கு இந்த ஆற்றுக்குள்ளே போய் விழுந்தாய், தெரிந்தான் உனக்கு ஆழம் தெரியாமல் காலை விட்டால் மூழ்கி செத்துருவான். எவ்வளோதான் பயான் பண்ணாலும் அவன் தப்புவான், அவனுக்கே போய் நான் போய் செத்துருவான், ஆள் மௌத்தாயிடுவான். இப்போ ஆள் என்ன செய்யணும்? முதல்ல வெளியே கொண்டு வரணும். அந்த கிணத்திலிருந்து, அந்த குளத்திலேருந்து, அந்த ஆற்றுலேருந்து வெளியே கொண்டு வந்து வயிற்றுக்குள்ளால் போன தண்ணியை வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு இப்போ நீங்கள் பெருசாக பயான் பண்ண தேவையில்லை, சொல்ல தேவையில்லை, அல்ல ஒரு வார்த்தை கூட போதும் அவர் திருந்துறதுக்கு. இனி சொன்னாலும் காலை போட மாட்டான், தண்ணி பக்கமே போக மாட்டான். இன்றைக்கு துனியாவோட நேசம் உள்ளத்தில் எங்களுக்கு நிரம்பி இருக்கு சகோதரர்களே. உள்ளத்தில் குரோதங்கள், வஞ்சகங்கள், அழுக்குகள், இதே மாதிரி உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாத தன்மை, இதெல்லாம் நிரம்பி இருக்கு. இதை நாங்கள் வெளியாக்குறதுக்கு வெறும் பயான்களால் கஷ்டம். இதை நாங்கள் இப்போ கிணத்துல இருந்து கொண்டிருக்கிற மாதிரி, குளத்தில் இருந்து கொண்டிருக்கிற மாதிரி, ஆற்றுக்குள்ளே இருந்துக்கிற மாதிரி, இப்போ இந்த சூழலை விட்டு வெளியாக்கி கொண்டு போகிறதான் தாவத்துல் உழைப்பு. பள்ளிவாசலோட சூழல், அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகி போகிறோம்.
அங்கே போய் இந்த மாதிரி சில விஷயங்கள் பேசும்பொழுது அல்லாஹ் உள்ளத்தில் பெரிய மாற்றத்தை உண்டாக்குறான். இன்றைக்கு கூட நாங்கள் ஜமாத்தில் எங்கள் வந்த சகோதரர் கார்குசாரி கேட்டோம். நிறைய பேர் சொன்னாங்க, மிச்சம் காலத்து போகிற வந்தோம், ரொம்ப கவலையாக இருக்குது, மிஸ் ஆக்கிட்டோம். தொழுகையில் இருக்கக்கூடிய பலகீனங்கள் விளங்கிச்சுது, அமல் இபாதத்தில் இருக்கக்கூடிய பலகீனம் விளங்கிச்சுது, இமாம் ஜமாத் தவறுதே என்ற கவலை இப்போ தான் எங்களுக்கு வந்திருக்குது. இது மாதிரி பல விஷயங்களை சொன்னாங்க. இப்போ நாங்கள் ஜமாத்தில் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் அதிகமானது இதே பயான்கள் எங்களோட மஹல்லாலும் செய்யத்தான் சேரும். சாட்டர்டே ப்ரோக்ராமில் மஹல்லா பயான் மற்ற நேரங்கள். ஆனால் இந்த மாற்றங்கள் ஏற்படுறது இல்லைங்க, குறவு ஏற்படலாம், மிச்சம் குறவு. வெளியாக எல்லாரோட பாதையில் வாரோம். தீனுடைய சூழலில் பள்ளிவாசல சூழல் இருந்து கொண்டு நாங்கள் பேசும் பொழுது, இப்போவும் பள்ளிவாசல் சூழல் தான் இருக்கிறோம், எங்களோட மஹல்லாவும் பள்ளிவாசல் சூழல் தான். ஆனால் இடத்தை விட்டு போட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் மாதிரி பள்ளிவாசலுடைய இன்னொரு பள்ளிவாசலுக்கு இன்னொரு மஸ்ஜிதுக்கு எல்லாருடைய பாதையிலே வெளியாகும் பொழுது அதில் அல்லாஹத்தில் பெரிய மாற்றங்கள் உண்டாக்குறாங்க. இது நிச்சயமாக மாற்றம் உண்டாக்கக்கூடிய உழைப்பு. அதனால் சகோதரே பெரியார்களே, சுருக்கமாக நான் முடிச்சுக்கிறேன். இப்போ எங்களோட வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகணும். நாங்கள் யாரும் 100% பெர்ஃபெக்ட் இல்லை, நாங்கள் 100க்கு 100 தூய்மையானவங்க அல்ல. எங்களுடைய அமல் இபாதத்தில் ஷிர்க், அதாவது முகஸ்துதி கலக்காம இல்லை. உள்ளத்தில் நான் சாதிக்கிறேன் என்ற உணர்வு எங்களுக்கு இல்லாமல் இல்லை. என்னுடைய கம்பெனியால் இன்றைக்கு ரிஸ்க்கு கிடைக்க நம்பிக்கை இல்லாமல் இல்லை. என்னுடைய வியாபாரம், என்னுடைய விவசாயம், என்னுடைய தொழில் எனக்கு ரிஸ்க்கு கொடுக்குது என்ற விஷயத்தில் எங்களுக்கு சந்தேகமோ அல்லது எண்ணமோ இல்லாமல் நாங்கள் இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் எவ்வளோதான் எங்களை பரிசுத்தப்படுத்தினாலும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அஅலமு பிமன் தக்கா. நீங்கள் உங்களை உள்ளத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்தவன், எங்களுக்கு தெரியும் யார்கிட்ட தக்குவா இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அவன் உள்ளத்தை அறிந்தவன். என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்களோட உள்ளங்கள் என்ன இருக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய உழைப்பு அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகணும், முயற்சி செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் பரிசுத்தப்படுத்தினாங்க. மனிதருடைய ரூபத்தில் இருந்த மிருகங்கள் அவங்கள மனித புனிதர்களாக மாற்றினாங்க. வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் மாதிரி சமுதாயத்துடைய வழிகாட்டிகளாக மாறினாங்க, மனித புனிதர்களாக மாறினாங்க. எதனால்? இந்த ஈமானோட உழைப்பு தான் சகோதரர்களே. அதனால் மாஷா அல்லாஹ் நிறைய சகோதரர் இருக்கக்கூடிய பகுதி இது. தீனுக்காக வேண்டிய எங்களை பாடுபடுக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சு தந்திருக்கிறாங்க. எங்களுக்கு தடை என்று சொல்கிறதுக்கு நாங்களாக உண்டாக்கி கொண்ட தடைகளை தவிர வேறு எதுவும் கிடையாது. நாங்கள் பெரிய பிஸியாக சொல்லி கொண்டிருக்கிறோம், சும்மா எங்களை பிஸியாக்கி கொண்டிருக்கிறோம். உண்மையில் கொஞ்சம் தனியாக யோசித்து பார்த்தா விளங்கும். நான் என்ன பிஸி, என்னை விட பிஸியானாக்கில் எவ்வளோ பேர் இன்றைக்கி தீனுக்காண்டி வருஷம் 4 மாதம் போய் கொண்டிருக்கிறாங்க, 40 நாள் சரியாக போய் கொண்டிருக்கிறாங்க, மாதம் 3 நாள் சரியாக போகிறாங்க, 2 கஸ்து செய்கிறாங்க. தன்னுடைய தொழிலை தீனுக்கு தோதுவாக ஆக்கி கொண்டிருக்கிறாங்க, தீனோட உழைப்புக்கு சாதகமாக்கி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் தீனை எங்களை துனியாவுக்கு சாதகமாக்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு சிரமமாக இருக்குது. தீனுக்கு தோதுவாக எங்களை தொழில் அமைக்கணும், எங்களோட வியாபாரத்தை அமைக்கணும். அதுக்கு பிறகு பாருங்கள் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வருது, அல்லாஹ்வுடைய பரக்கத்தில் எப்படி வருது. அல்லாஹ் தஆலா பரக்கத்துடைய வாசலை திறந்து தருவான், நிம்மதியாக தருவான், கண்ணியமாக தருவான். தயாராகும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள், அவசரமாக யார் தயார்? ஒரு 4 மாதங்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி வெளியாகுவோம். இந்த உழைப்பை படிக்கிறதுக்காக வேண்டி, எங்களோட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி.